விஜய் அண்ணா ஏன் இதுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கும் ஆக்சுவலாக எல்லாருக்கும் அந்த இதுன்றது இருக்கும். பட் ஒரு சில பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஸோ அவர் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருப்பார். ஏன்னா இது நடந்ததுக்கு காரணம் அவரும் ஒரு ரீசனாக ஆயிட்டாருங்க. ஸோ ஏன்னா மக்கள்லாம் நம்மளை பார்க்க வராங்க. ஸோ நம்மளை பார்த்து வரும்போது இப்படி இன்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா வருத்தமாக தான் இருப்பார்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு மக்கள் ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஓகே, அவர் ரொம்ப வருத்தமாக இருப்பார். நல்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்ளை அவரால் கொடுக்க முடியல. கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா கரூர் மக்களை போய் சந்திப்பார், கண்டிப்பாக அவர் பார்ப்பார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு ஏன் அவர் வரைக்கும் சொல்லலை அப்படின்னு நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஸோ இப்போது விஜய் அண்ணா மறுபடியும் கரூருக்கு போனால் அந்த ஒரு பாதுகாப்பாக அவருக்கு இருக்குமான்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. ஏன்னா அவர் அந்த கேம்பெயின் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவர் நார்மலாக எனக்கு பேசும்போதே ஒருத்தர் செருப்பை தூக்கி அடிக்கிறாருன்னா இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் அந்த இடத்துக்கு போகும்போது அவர் எந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கேள்வியாக இருக்குது.